விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பயிற்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2026 மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. கிட்டத்தட்ட அடுத்து இந்த ஒரு மாதம் முழுக்கவே குரு சுக்கிரனுடைய தொடர்புல உங்களுடைய ராசிநாதன் தொடர்ந்து உச்ச நிலைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல தன்மை இருக்கக்கூடிய ஒரு மாதம்ங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள்ல நல்ல முன்னேற்றங்களோ ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு, பொருளாதாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சில நல்ல நிகழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுடைய 10ஆம் பாவகம் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பு இயல்பாக சொல்லக்கூடிய விஷயம் தான். ராசியோ ராசிநாதனோ பலமாக இருக்கக்கூடிய பட்சத்துல ஏதோ ஒரு நன்மைகள் உங்களுக்கு நடந்தே ஆகணும், மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு சொல்றோமா. அந்த வகையில உங்களுடைய ராசிநாதன் முதல்ல மாதம் தொடங்கும் பொழுதே அப்படியே பௌர்ணமி சந்திரனுடைய தொடக்கத்திலையும் அந்த முதல் கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்களுக்கு குருவின் பார்வையிலையும், அதுக்கு பிறகு அப்படியே சுக்கிரனோடு இணைந்து 10ஆம் இடத்துல திக்பலமாக ஸ்தான பலமாக உச்சமாக இருக்கக்கூடிய நிலையில எதெல்லாம் இவ்வளவு நாள் கிடப்புல கடந்ததோ அது அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் வேற செவ்வாயோட சேர்ந்து இணைவான மங்கள இணைவு வந்துருதா, அப்ப இந்த மங்கள யோகம் உங்களுக்கு எப்படி செயல்படக்கூடிய அமைப்பு? 2 7ஆம் அதிபதி செவ்வாயோட இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேலை வருமான விஷயம் ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது, திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல கடந்த கொஞ்ச நாட்களாக எதுவுமே நடக்காம இருந்துச்சுன்னு சொன்ன மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல தன்மைகள் அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நிகழ்வுகள் இருக்க போகுதுங்க. 2 பெரிய விஷயம் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய விஷயம். வேலை தொழில் இந்த 2 அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து திருமணம் வாழ்க்கை துணை அமைப்பு. இந்த 2 அமைப்புகளுக்கும் ஒரு அச்சாரமிடக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜனவரி 2026 சகல தரப்பு மேஷராசிக்காரங்களுக்கும் இருக்கும். வயதானவர்களுக்கு குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இவங்களுக்கு இன்னும் ஒரு நிச்சயம் பண்ணலையே, திருமணத்துக்கான ஏற்பாடுகள் செய்யலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மேல் இருக்கக்கூடிய கவலைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிடுவேன். படிப்பு சார்ந்த விஷயத்திலேயோ, திருமணம் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்லையோ, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஏதோ ஒரு வகையில பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்யக்கூடிய அமைப்புகள்லையோ, சிலருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான அமைப்புகள் விரையத்தன்மை இருக்கக்கூடிய தன்மை தான். பெரும்பாலும் இந்த மாதத்துல தொழில் மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை 10ஆம் பாவகம் வலுத்திருக்கு. என்னதான் விரைசனி இருந்தாலும் கூட ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்துல கால விட்டு அதுல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மையில இந்த ஜனவரி 2026 உண்மையிலேயே இந்த வருட தொடக்கம் மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதார உயர்வு, கௌரவம் அந்தஸ்து உயர்வதற்கான சில தன்மைகள், வீடு வாகன அமைப்புகள்ல நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, திருமண விஷயங்கள்ல நிச்சயமா இந்த மாதத்துல முதல் 3 மாதத்திலேயே ஒரு அச்சாரம் இடக்கூடிய தன்மைன்னு எதெல்லாம் எதிர்பார்த்து பல காலமா காத்திருந்தீங்களோ அந்த தன்மைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். எல்லாருக்குமே 7.5 சனி பெரிய அளவுல கெடுதல் பண்றதில்ல. இந்த இடத்துல விரைய சனி என்ன செய்வாரு, சம்பாரிச்ச பணத்தை சேர்த்து வைக்க முடியாம சில செலவுகளை கொடுப்பாரே தவிர இதுல சில நல்ல கமிட்மெண்ட் அமைப்புகளையும் கொடுப்பாரு. அப்போ ஒட்டுமொத்தமா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி 2026 மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய மாதமாக நிச்சயமாக அமையும்.